வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக மெதுன்னு ஒரு தோசை செய்ய போகிறோம். அந்த தோசையும் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு இல்லாமல் செய்ய போகிறோம். கூடவே ஒரு பூண்டு சட்னியும் செய்ய போகிறோம். இந்த தோசைக்கு அந்த பூண்டு சட்னி ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த தோசையும் பூண்டு சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அரிசி ஊற வைக்கணும். அரிசி பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுத்துருக்கிறேன். ரேஷனில் கிடைக்கிற அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இந்த அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரேஷன் அரிசி உங்ககிட்ட இல்லைன்னா கடையில் கிடைக்கிற மாவு பச்சரிசி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த அரிசியிலேருந்து 2 டம்ளர் அளவுக்கு அரிசி அளந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம அரிசி அளந்து சேர்த்துக்கலாம். அளக்கிறதுக்கு டம்ளர் பார்த்திங்கன்னா நான் இந்த டம்ளர் தான் எடுத்துருக்கிறேன். அரிசி எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே டம்ளரில் தான் மற்ற பொருட்களையும் நம்ம அளந்து எடுக்கணும். இப்போ இதில் 2 டம்ளர் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்தாச்சு. அடுத்து இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியில் தண்ணி சேர்த்து நல்லா 4-5 முறை கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா கழுவுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5-6 முறை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அரிசி பாருங்கள் இந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்ல தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பவுலில் நம்ம அரிசி அளந்த அதே டம்ளர் வச்சுருக்கேன். இதில் 1 டம்ளர் அளவுக்கு அவுள் சேர்த்துக்கலாம். அவுள் பார்த்திங்கன்னா கெட்டி அவல், லேஸ் அவல் எது இருக்கோ உங்ககிட்ட எடுத்துக்கோங்க. சிகப்பு அவல் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அவுள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கெட்டி அவல், வெள்ளை அவல் இருக்குது. நான் அதனால் வெள்ளை அவல் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த அவலை நம்ம அந்த பவுலில் சேர்த்து மூடி வச்சிடலாம். அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நம்ம அவல் ஊற வச்சா போதும். அதனால் நான் அளந்து மட்டும் இப்போ வைக்கிறேன். அப்போ தான் நமக்கு அளவு கரெக்டாக தெரியும் அப்படின்றதுக்காக நான் முதல்லையே அளந்து வச்சிடுறேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், அரைக்கும் போது பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அவல் ஊற வச்சிடலாம் நம்ம. அவல் பார்த்திங்கன்னா முதல்லையே நம்ம அளந்து வச்சுருந்தோம். இப்போ ஒரு முறை அதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு தண்ணி எல்லாமே நல்லா இருத்துட்டு, எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள், அதில் எல்லாத்தையும் இருத்துட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா அவல் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்காங்க, அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. பாருங்கள், போதும், இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அவல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அவல் சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே இழுத்துட்டு சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து அரிசி அளந்த அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் நல்லா ஊறி இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ஊற வச்சு 5 மணி நேரத்துக்கு கூடவே ஆயிடுச்சு. இப்போது வெந்தயமும் அரிசியும் சூப்பராக ஊறி வந்திருக்குது. இப்போ நம்ம அரைக்கிறது பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி அளவுக்கு மட்டும் அரிசி சேர்த்துக்கலாம். ஏன்னா 2 முறையாக அரைக்க போகிறேன் நான். இப்போ இதில் பாதி அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பாதி அளவுக்கு ஊற வச்ச அவல் சேர்த்துக்கலாம். அடுத்து பாதி அளவுக்கு துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம மிக்ஸி ஜாரை மூடிட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியும் ஊற்றிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற அரிசி, அவல், தேங்காய் எல்லாத்தையுமே மறுபடியும் ஒரு முறை
மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ரெண்டாவது முறையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதையும் அந்த பவுலில் சேர்த்துடலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இட்லிக்கெல்லாம் எப்படி மாவு கரைப்போமோ அதே மாதிரி நல்லா கலந்து விடணும். மாவு கை வச்சு கலக்கும்போது தான் நமக்கு நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி ஒரே பக்கமாக நல்லா கலந்துடுங்க. இந்த மாவில் பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து சேர்க்கலை, அதனால் 2லேருந்து 3 நிமிஷம் கைகளாலேயே இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் நமக்கு மாவு நல்லா பொங்கி வரும். இப்போ மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கணும். 8 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு அரைச்சி வச்சோம். இப்போ காலையில் ஒரு 8 மணி போல் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள் மாவு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கரண்டியில் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ தோசை சுடுறதுக்கு தேவையான அளவுக்கு மாவு மட்டும் வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மீதி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம இந்த மாவு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் 2 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே வைக்க முடியாது. இப்போ தோசை செய்கிறதுக்கான மாவு எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு தோதா நம்ம பூண்டு சட்னி அரைக்க போகிறோம். அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டு சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை முதல்ல நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் நல்லா வறுபட்டு வரணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக உப்பி வந்த உடனே வெளியில் எடுத்துருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் கலரு. இப்போ காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். அடுத்து இதே எண்ணெயிலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பூண்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வெங்காயமும் பூண்டும் சூப்பராக வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கட்டும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு சட்னி பார்த்திங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கிறேன் பாருங்கள். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பவுலுக்கு மாற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளித்து வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட பூண்டு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இந்த தோசைக்கு மட்டும் இல்லை, நம்ம டெய்லி காலையில் செய்கிற எல்லா டிஃபனுக்குமே இது செட் ஆகும். ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போது அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன், இது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுடுங்க.
அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு மறுபடியும் டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சிருங்க. அப்போ தான் நமக்கு ஹீட் வந்து நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும். அதிகமாக சூடு இருந்தால் கூட கொஞ்சம் குறையும். இப்போது நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரே இடத்துல ஊற்றிக்கோங்க. இது சாதாரண மாவு மாதிரி நம்ம தேய்ச்சி விட முடியாது. இந்த மாதிரி லைட்டாக மட்டும் தேய்ச்சி விடுங்க. தோசை ஊற்றிட்டு ஒரு 2-3 செகண்ட் இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள். அதில் இந்த மாதிரி ஹோல்ஸ் விழ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா ஹோல்ஸ் விழுந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த தோசை பார்த்திங்கன்னா சட்டுன்னு வெந்து வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஹோல்ஸ் விழுந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. இந்த தோசையில் பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம எண்ணெயே யூஸ் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் தோசை சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடியில் பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது தோசையை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுங்க. ரொம்ப கல் ஹீட்டாக இருந்துச்சுன்னா தோசை வந்து பார்த்திங்கன்னா அடியில் தீய ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு தொடச்சிட்டு ஊற்றுங்க. இது நான்ஸ்டிக் தவாவில் தான் வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சாதாரணமாக நீங்கள் தோசை சுடுற எந்த தோசை கல்லில் வேணாலும் ஊற்றலாம். இப்போ இன்னொரு தோசை ஊற்றியிருக்கேன். அதுலேயும் இந்த மாதிரி ஹோல்ஸ் விழுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த தோசையும் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் நல்லா ஹோல்ஸ் விழுது பாருங்கள். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் தோசை சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் தோசை எவ்வளோ சூப்பராக ஸ்பான்ச்சியாக எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து இல்லாத ஒரு தோசையும் பூண்டு சட்னியும் சூப்பராக செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.